பொண்ணு மாப்பிளையும் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வாங்க. என் முகூர்த்தத்துக்கு நேராவது பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் ஒரு கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஏமா எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்கம்மா. ஐயா எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. நீ இன்னைக்கு என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? அது என்ன, எப்ப நான் சொன்னா நீ சந்தேகத்தோடய பாக்குற? நிஜமாவே தான் நீ என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்படியாங்க? இப்பவும் சந்தேகமா தான் நீ கேக்குற? இல்லங்க, சீரியஸா தான் கேக்குறேங்க. ஆமா, எனக்கே சந்தேகமா இருக்கு. இது ஏன் செம்பு வழிதானே? ஏதோ உன்னை புதுசா பார்த்த மாதிரியே இருக்குது. இருக்கும் இருக்கும். அங்க ஒரு கோட்டை பிரச்சனைய தலையில வச்சுக்கிட்டு இப்ப கூட உங்களுக்கு ரொமான்ஸ். என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, உங்க தைரியத்தை மனசுக்குள்ளே பாராட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுதா? இல்ல, என் புருஷனா இப்படி பாராட்டுறது அப்படின்னு. உனக்கு இப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். நான் எந்த நிலைமையில உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன சொல்லுத? நீங்க எதை சொல்லுதீங்க? ஒண்ணு இல்ல, இவன் நம்ம கிட்ட இருந்து போட்டு வாங்க. உனக்கு தெரியாம புகழ்ந்துட்டே என்ன விட்டுரு. இல்ல இல்லங்க, நீங்க என்ன புகழ்ந்து பேசுங்க. வேண்டாம், ஏதோ லவ் மூல வந்து பேசுனா ஏதோ உள்குத்தமாவே பேசிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நான் சொல்லுதேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா, ஐ லவ் யூ. எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னா பாத்துக்கங்க. ஆனா உங்க பாராட்டி ஆகணுங்க. இவ்ளோ பிரச்சனைய வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ளேயே பேசுறாளே, என்ன பேசுறா? ஒன்னும் இல்லைங்க, வாங்க ஸ்டேஜுக்கு போலாம். சரி. என் புருஷன் இவ்வளவு அப்பாவியா? எங்க உண்மையிலே உங்க அப்பா எம்பி தானா? ஏன் இல்ல, ஊராமட்ட கள்ள புத்தி எல்லாம் உங்க அப்பாவுக்கு இருக்குது. நீங்க இவ்வளவு நல்லவேலா இருக்கீல, அதான் கேட்டேன். நான் எங்க அம்மா மாதிரி. ஓ, நல்லதுங்க. சரி, தாலி கட்டி முந்தின நம்ம எங்க வெளியில போமா? எங்க? எங்கேயாவது போயிட்டு வரோம். நான் நாளைக்கு டெல்லிக்கு போயிருவேன். அப்புறம் ஒன் ட்ரிப்லாம் கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? வெளியில போவோம். சரிங்க. ஐ லவ் யூ. இல்ல மதனே, எங்க அத்தை கூப்பிடுதாவ. சொல்லுங்கம்மா. அது என்ன பாக்குறது? ஐயோ, ஏங்க கேவலப்படுத்துறீங்க? அத்தை கூப்பிடுதாவ, என்னன்னு கேளுங்க. காது கேட்டா போதாதா, பேச சொல்லி. அப்படியா? சரி, தம்பி போய் கூட்டிட்டு வா ஸ்டேஜுக்கு போ. சரிங்கம்மா. போயிட்டு வரட்டா? சரி. அம்மா பாக்குறாங்க. உங்க அம்மா பாக்குறாங்கன்னு லவ் பண்ணிலோ? ஒழுங்கா என்ன பாருங்க சொல்லிட்டேன். என்னடி? என்ன பாருங்களே, எல்லாம் கூப்பிடுறதெல்லாம் பார்த்து தான் தொலைய. அத்தை 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 பக்கத்துல நிக்கணும் தெரிஞ்சா சரிதான். ஏங்க அத்தை ஒண்ணு இல்ல அத்தை, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐயோ ஐயோ, என்ன சொன்னீங்க? திரும்ப கேட்கா சொல்லு. ஐயோ, போங்க போங்க, எல்லாரும் சிரிக்காங்க. பாவம், எல்லாரும் நிக்காங்க. என் மீனா எங்க என்ன பாடுபடுதாலோ யாருக்கு தெரியும்? ஐ லவ் யூ. உங்க குடும்பத்தனத்துக்கு அளவே இல்லையா? உங்க பையனை போய் கூட்டிட்டாங்க, போங்க. அவனு இங்கதான் நிக்காம பார்த்தேன். அம்மாவா? அவனை கூட தான் நிக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறம் எங்க போவா? இப்ப என் மீனா என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒரு போன் அடிச்சு பேசுறது, அது அது வந்து பேசு, ஒரு வார்த்தை பேசு. சரி. ஆனந்தி எங்க போனா? அதே காணுமே. மாப்பையும் வரல, இப்ப எங்க போயிருப்பா? ஆதிரவியும் காணுமே. ரெண்டுமே அறவேக்காடு தான். ரெண்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னங்க இவ்வளவு வயசானாலும் உங்க ரொமான்ஸ் மட்டும் குறையவே இல்ல, போங்க. எவ்வளவு வயசானாலும் என் பொண்டாட்டி தானே. அதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லுவீங்க? நான் என்னமோ அடுத்துட்டு சொன்ன மாதிரி சொல்லுத. அம்மா நட்டிட்டு தானே சொன்னேன். இப்ப ஏதோ சொன்னேன், கத்தி கூட சொல்லுவேன் தெரியுமில்ல? ஐயோ, நீங்க சொன்னாலும் சொல்லிடுவீங்க, நான் ஓடிடுறேன். நீ ஓடுன, நான் கத்தி சொல்லுவேன். இப்பெல்லாம் மிரட்டாதீங்க, பக்கத்துல உங்க அம்மா இருக்கவ சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்க, என்னங்க அம்மா 2 அடி அடிப்பாவா, அவ்வளவுதானே? இப்ப நான் கத்தி சொல்லுதேன் பாரு. வேண்டாங்க, எங்க ப்ளீஸ், எங்க கத்தி சொல்லிடுறீங்க, பெரிய அவமானமா போயிடும். சரி, அப்ப நீ ஐ லவ் யூ சொல்லு, நான் கத்தி சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுவீங்களா? சரி, அப்ப கத்தி சொல்லிட வேண்டியதான். தாமி வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என் மூலத்தையா வாங்குறீங்க? ஆஹா, தினேஷ் குசும்ப ஆரம்பிச்சிட்டார. நீங்க கலக்குங்க தினேஷ். தேங்க்யூ மதனே. கொன்னே போட்றேன். அப்போ சொல்லு. என்ன உனக்கு நாடக ஞானம் கிடைக்கலையா? போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டாங்க, போங்க. இல்லம்மா, தமிழ் என்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறா. என்னன்னு கேளுங்கம்மா. ஐயோ, இவங்க ரெண்டு சட்டினா தாங்க முடியல நாளுக்கு நாளே. ஏம்மா, அவன் கேட்கறத சொல்ல. ஐயப்பா,
தமிழ் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கேன். தமிழே பண்ற வேலைய பாருடி. நீ என்ன கேப்பன்னு எனக்கு தெரியாதடா. போ. இல்ல தமிழ் சொன்னாதான் நான் போவேன். தினேசுக்கு சேட்டை பாரு. சேட்டக்கார பிடிச்ச பிள்ளைகளா இருக்குமா? இங்க எல்லாரும் நம்மள தான் பாக்காங்க. அப்ப சொல்லு, நான் கிளம்புறேன். என்ன சொல்லணும்? அவிய கேக்கத சொல்லு. ஐயோ நீ வேற சும்மா இரமட்டி. என்ன கேட்கவா தெரியுமா? என்னத்த பெருசா கேட்டிருக்க போறவ எப்பவும் கேக்குறதானே. தினேசு சேட்டை நாளைக்கு நாள் அதிகமாயிட்ட போத. இந்த மாதிரி நேரத்துல விளையாடாம எப்போ விளையாட? சொல்லு அப்போதான் நான் கத்தி சொல்லாம இருப்பேன். ஐயோ ஐயோ ஏமா தமிழே, நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வா, நேரம் ஆகுது பாரு. சரி அப்ப கத்தி சொல்லிட வேண்டியதான். தமிழே ஐ லவ் யூ. ஏ தமிழே, எதுக்கு இப்ப கத்தி சொன்ன? கத்தி சொன்னா உங்களுக்கு விளையாடக்கு நேரம் இல்லையா? எல்லாம் இவளால வந்தது. அத சொல்லிட்டல. போ, ரெண்டே சேர்ந்து கூட்டாங்க போங்க. நல்ல அம்மா நல்ல புள்ள. போங்க. நான் உன்னை மெதுவா தானே சொல்ல சொன்னேன். எதுக்கு நீ கத்தி சொன்ன? சொல்ல வச்சிட்டு கத்தி சொன்னவா? இந்த வயசுலயும் கொஞ்சம் கூட காதல் குறையாம எவ்வளவு அழகா இருக்குவே. இப்படிதான் இருக்கணும். இதான் மனுஷ வாழ்க்கை. சரியா? அத விளையாடல வேண்டாச்சுல. போங்க, எல்லாரும் பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் நில்லுங்க. போங்க. சரி வா போலாமா? சரிங்க. என் கையை பிடிச்சிக்க. சரி. சரியா? அவள கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. சரி. சரியா? நீயும் போ. சரிங்கம்மா. சரி போய் கூட்டுருமா? சரிங்க. சரி வா. ஆமா, நான் பத்த சீம புத்திரன் எங்க? அது எப்படி அப்பனுக்கு மோனுக்கு ஏனா பொருத்தமா இருக்குது? உங்களுக்கு உங்க அப்பாக்கு என்ன ஆக மாட்டேங்குது, இப்ப உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு ஆமண்டுக்கு அது ஒரு ராசியோ? சரி, எங்க அப்பா பண்ண தப்ப நான் பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைய கண்டிப்பா தவிர என் பிள்ளை மேல எனக்கு கொள்ள பாசம். அது அவனுக்கே தெரியும். சும்மா அதட்டுவேன். வீட்டுல எல்லாரும் செல்லம் கொடுக்காங்க, நானும் கொடுத்தவன் என்னத்துக்காவான். அதான் கொஞ்சம் மிரட்டுவேன். ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. ஒரு நாள் நான் இல்லாம அவனால இருக்க சொல்லி பாப்போம். எங்க அப்பா செஞ்ச தப்ப நான் செய்யவே மாட்டேன். என்ன பயந்துட்டியா? குடும்ப ராசியோ நினைச்சு பயந்துட்டேன். அவன் ஏன் பிள்ளாடி, அது எப்படி நான் வெறுப்பேன்? அவன் பண்ண சேட்டை ரசிப்பேன். அதுக்காக கண்டிக்காம இருக்க முடியுமா? அவனை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த வந்துட்டா. நான் நினைக்கும் போது என் பிள்ளை வந்து நிக்காம பாத்தியா? டேய் எங்க போயிருந்த? வெட்டில வாங்கிச்சடா. ஆமாமா, உங்க அப்பா தான் கூட்டி போற மாதிரி வெடி போட இருக்கு. ஐயா மதனே. சொல்லுங்கம்மா. அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கான் பாத்துக்க. உன்னை பத்தமா தான் இருக்கு அவனை பாக்கிறதுக்கு. ஆமா. அப்பா சந்தோஷத்தை பாரு. பத்தியா கூப்பிடுறத பத்தியா மோவே. அப்பா இதெல்லாம் பாக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும். இந்த வீட்டுல தான் என் பொண்ணு இப்படியாவது வாழணும். டேய் நீ எல்லாம் வெடி தொடக்கூடாது. அப்பா வானே. கையில சுற்றுண்டா. அப்பா வந்து போடுது என்ன? சரி வா, அப்பா கிட்ட வா. என் தங்கம், என் வைரம். அக்கா எங்கயா? டேய் வெடி போடுறதுல நிக்க கூடாது, புரியுதா? என் ராசா. அன்னைக்கிலக்கா. என்னமா? உங்க குடும்பத்துக்கு சுத்தி போடுங்கக்கா. கண்ணு வந்துற போதே. டேய் மதனே, அப்பா கிட்ட வா. போ, அப்பா கூப்பிடுறாங்க பாரு. போ. தங்கம். சரியா? நிறைய வெடி வச்சிருக்கோ. அத்தா மூலம் கையில பிடிக்க முடியல. என் பேர பேரு எங்க நிக்கணும்னு தெரியலையே. ஐயா மதனே. திலிப்பறன எங்க? வெடி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அத அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்கல, அத வந்திருக்கேன். இப்ப வாங்கப்பா. சரி போமா, நம்ம போமா. சரிங்கப்பா. சரி அப்பா ஒரு முத்தம் கொடுத்துரு. அப்பா முத்தம் கேட்காமல குடி. என் தங்கமே, என் தங்கம். பாரு. இங்க உங்க மோனை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவன் பேச்சு அப்படி பேசியே ஆளை கவுத்துருவான்ல. எனக்கு அந்த சமத்தி பத்தலையே. என்ன கவுத்திங்க போதாது? கள்ளி. வாங்க. அப்படியா? ஆகா, சிக்னல் கொடுத்துட்டு போற. தம்பி நீ அப்பா கிட்ட இருந்துக்க. அப்பா இப்ப வந்துடுறேன். நான் என்ன வேலையா இவனோட போச்சோன்னா இவனை என்ன வேலையா போய்கிட்டு இருக்கானுவ? ஐயா அக்கா விடுங்க. அவனோட இன்னைக்கு தான் வேலை இல்லாம சும்மா இருக்கானுவ. அவனுக்கு நேரம் வேணும்ல. நான் போய் அந்த பள்ளியில கூட்டிட்டு வரேன்க்கா. சரி நீங்க போங்க. இவங்கள நம்புனா அவ்வளவுதான். அப்பா வாங்கப்பா, நம்ம வெடி போட போவோம். சரி வா வா வா. நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. எல்லாருமே அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்காங்க. இது போதும்.
கிஷோருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு மீதி இருக்க 3 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுனா வேற நமக்கு என்ன ஆசை இருக்க போதே. கூடி சீக்கிரம் எல்லா கல்யாணமே நடக்குங்க, கவலைப்படாம இருங்க. இப்பவுமே பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு. இதுக்கெல்லாம் ஒத்த மனசு நீ மட்டும் தான் காரணம். பொய்களை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை. நெஞ்சில் பூமழை எங்கள் வீட்டில் எல்லா நாடும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் ஒரு கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். என்ன கிஷோர் இன்னும் வரக்கணும்? யாராகிட்டே போகுத? கிஷோர் என்ன எப்ப வர சொல்ல எப்ப வந்துட்டு இருக்க? எங்க இவ்வளவு வரைக்கும் கூட்டிட்டு வரண்டாமா? அவங்கள எங்க? நான் என்ன அவசரமா வந்துட்டு இருக்கேன், அங்க 3 பழக்கம் வந்துகிட்டே வராங்க. என்னத்த சொல்ல, அந்த பின்னாடி வராங்க பாரு. சுத்தம் சீக்கிரம் வா, உனக்கு நிலைமை தெரியல. சீக்கிரம் போயிடலாம். தேன்மொழி சீக்கிரம் வா. சுத்தம் பழக்கம் விட்டு சிரிச்சுக்கிட்டு வராங்க. நான் என்ன அவசரமா கூப்பிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. நீங்கள் இங்கதான் இருக்கீங்களா? வா. நீங்க தான் என்ன வர சொன்னீங்களோ? ஆமா. சரி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல தான் இருந்தது. நல்ல நேரம் நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. என்ன பார்க்கும் போல இருந்தது? ஆமா. சரி இங்க பாரு, இனி எந்த கேள்வியுமே கேட்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு வாயெல்லாம் மூடிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? ஏன்? ஆரம்பிச்சிட்ட பத்தியா, அமைதியா இருக்கணும், புரியுதா? சரி. என்ன ஏன் பதட்டமாவே இருக்க? எங்க போறோம்? மண்டபத்துல தானே கல்யாணம். இப்போ எங்க வந்திருக்கோம்? நேரம் ஆகல. இப்ப போயிடலாமா? இப்ப போயிடலாம். சரிங்க மாமா, நானும் உங்களை மாமான்னு கூப்பிடட்டா? ஏன்? ஆனந்தி மட்டும் கூப்பிடுறா. வேண்டாம். ஏன்? வேண்டாம், என்ன சொல்லி கூப்பிடணும் நான் அப்புறமா சொல்றேன். சரி. பெரிய மாமா, என்ன மாமா அங்க 10 மணிக்கு மூத்தம் தானே? நாம எல்லாம் எங்க வந்து நிக்கிறோம்? என்னாச்சுது? அங்க நம்ம தேட மாட்டாங்க? இருமா போலாம். இல்ல மாமா, அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப போயிடலாமா? எங்க வந்திருக்கோம்? 10 மணிக்கு அங்க தாலி கட்டு தானே? டென்ஷன் எடுக்காத, எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது. நான் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுல்ல. வாயை திறந்தத நீ கேட்கிற கேள்விக்கு நல்ல பதில் சொல்ல முடியாது, புரியுதா? சரி. ஐயோ ஐயோ, என்னாச்சு? போலாமா? 2 நிமிஷம், அவங்களும் வந்துடட்டும், அப்புறம் சேர்ந்து போயிடலாம். எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியல. ஐயோ, அங்க அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்களே. ஆதிராவை என்னையும் காணனா 2 மறுபடியும் ஒண்ணு போல போய் தொலைஞ்சிட்டு சொல்லி ஏசிட்டு இருப்பாங்களே. அட இவங்களா? பொண்ணுக்குறா என்ன அவசரமா அவசரம் நேரத்துக்கு வந்தாச்சா? வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். இரு வாரு. பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க? உன்னை எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி சரி சரி. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கிளம்ப வேண்டியதான். கிளம்புமா? எல்லாம் சரிப்பட்டு வரும்ல? கிஷோரும் சரின்னுட்டான். பாத்துக்கலாம், எதனாலும் பாத்துக்கலாம். வேற எதுவும் வீட்டுல நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொண்ணுத்துல சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்ல? பொண்ணுத்துல சொல்றதா இப்போதைக்கு சரி, வேற எதுவுமே இதுக்கு சரிப்பட்டு வராது. என்ன மொட்டை மொட்டையா பேசுறாவ? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. 3 சேர்ந்து என்னமோ பிளான போட்டிருக்கு, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு, நான் கூட்டு போறேன்ல. இதெல்லாம் பேசுறத பத்தி எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்க. என்ன விஷயம்? உன்கிட்டதான் முத சொல்லணும். உன்கிட்ட சொன்னா மைக் போட்டு ஊருக்கே சொன்ன மாதிரி. சரிடா விடு, இப்ப என்ன கிளம்புமா? இப்படி வரட்டும், வந்துட்டு இருக்காங்கல்ல. சரி கிளம்புமா? என்ன எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டல்ல? பிளான் சொதப்ப கூடாது, புரியல? எல்லாம் பக்காவா முடிச்சிட்டேன். நீங்க வரதுல 1/2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏற்கனவே பாதி வேலை முடிச்சது தானே. பாரு, போறோம், வேலையை முடிக்கிறோம், டக்கு டக்குன்னு கிளம்புறோம், புரியுதுல்ல? பாரு, எந்த சொதப்புல வந்துடக்கூடாது. பொண்ணுத்தர பிளான் போட்டு என்னைக்கா சொல்லிருக்கா என்ன? அப்படிலாம் நினைக்க முடியாது. என் போட்ட பிளான் ஜெயிக்கலனா நீ போட்ட பிளான போட்டணும், புரியுதுல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நான் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயோ, மண்டையே வெடிச்சிரும் போல. 3 என்ன பிளான் போட்டதுன்னு தெரியலையே. வீட்டுல வேற தேடிட்டு இருப்பாங்களே, அந்த மட்டும் சொல்லுங்களே. இங்க பாரு, போறோம், வேலையை முடிக்கிறோம், உடனே கிளம்புறோம். அக்கா நீங்க 10 மணிக்கு அங்க போகணும்ல? கரெக்டா 10 மணிக்கா? 10 மணிக்கு உள்ள இருக்கணும் சார். அப்போ 9:30 கிளம்புனா சரியா இருக்கும், அப்படிதானே? இப்ப மணி கரெக்டா 8:30. 9 மணிக்குள்ள போறோம், வேலையை முடிக்கிறோம், 9 வரைக்கும் நீங்க கிளம்புறீங்க, புரியுதா? எல்லாம் டைமிங் படி நடக்கணும். ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன ஆக கூடாது. நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி சீக்கிரம் வாங்க. என் மாமியாருக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல நீ தெரியாது. அத்தி தமிழ் செம்பவல்லிக்கு யாருக்கும் தெரியாது. டேய் பொண்ணுதா,
இல்லக்கா அப்படிலாம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா எல்லாம் சொதப்பிடும். நீ சொன்ன சரியாதான் இருக்கும். ஆனா இந்த பிளான முடிச்சிட்டு அங்க போனா எல்லாம் நம்ம வெளுத்து வாங்கிடுவாங்களே. இல்ல யாரும் எதையும் காட்டிக்க வேண்டாம், அமைதியா இருந்தா போதும். அமைதலா ஆமா, ஒன்னு பக்கத்துல நிக்கி பாரு. மேட்டெல்லாம் தெரியாது, சீக்கிரம் வாங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. விடுங்கக்கா, அப்பாவி. அதான் அதுக்குதான் செத்தச்சு நீ இருக்கியே. டேய் என் மாமியார்ட்டயாவது சொல்லிருக்கலாம்லடா. இல்ல நீ வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்கும், வேண்டாம். அப்பனால இந்த ரெண்டு எவ்வளவு கூட்டு வந்தியா? தேன்மொழிக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான். ஓ அப்படியா? நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், போன வேலையை முடிச்சிடலாம். பரவாயில்லடா, சரியான நேரத்துக்கு சரியான ஐடியா தான் நீ கொடுத்த. அது எனக்கு தெரிஞ்ச இடம் தானே, அதான் பேசி வாங்கிட்டேன். பழைய கில்லாடி தான்டா நீ ஜெயிச்சிருவ. தேங்க்யூ சார். ஆனா உன்னை பாராட்டணும்டா, கரெக்டான நேரத்துல நல்ல உதவி பண்ணிருக்க, உன்னை மறக்கவே முடியாது. சத்தியமா எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை, நீ கொடுத்த ஐடியா தான்டா. இல்ல நாங்க இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பண்ணிருக்கோம், அதான். நல்ல ஆளு தான்டா நான் பிடிச்சு வந்திருக்கேன். சூப்பர் டேனியல், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ வேலையெல்லாம் முடியட்டும், நீங்க வாங்க. இருந்தாலும் சரியான நேரத்துக்கு உதவி பண்ணிய, உன்னை எப்படி மறக்க முடியும்? ஐயோ பரவாயில்ல சார், நீங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போவோம். நான் சொன்ன டயத்துக்கு அங்க போகணும், இல்ல புரியுதா? சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம்.